ஸோ லாஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ எதுக்காக இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹூக்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஹூக்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெயினாக ஹூக்கோட அட்வான்டேஜ் என்ன, ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்ட் 16.8 வந்து நியூ அடிஷனாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக மெயினாக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து கிளாஸ் காம்பனண்ட். ஸோ அந்த கிளாஸ் காம்பனண்ட் அப்படிங்கிறத நம்மளால ஸ்டேட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் காம்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் லைக் காம்பனண்ட் இன்மவுண்ட், காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அப்படிங்கிற மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளாஸ் காம்பனண்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நம்ம எழுதும்போது அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த ஹூக்ஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணாமே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் காம்பனண்ட் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் காம்பனண்ட்ல கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருப்போம், இனிஷியல் ஸ்டேட்லாம். ஸோ அது கீழே வந்து நம்ம செட் ஸ்டேட் கொடுத்து பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்லாம் கால் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹூக்ஸ் வந்து மெயினாக எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ரைட் பண்ணாமே ஸோ அந்த ஸ்டேட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த ஹூக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் எஃபெக்ட், ஸோ அந்த மாதிரி ஹூக்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னே என்ன இந்த ஹூக் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் இல்லைனா யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஹூக்லாம் நம்ம டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஹூக் வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மெயினாக நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அது இல்லாமல் ஏன் இந்த ஆல்ரெடி தான் நம்மளுக்கு கிளாஸ் காம்பனண்ட்டே இருக்குது, அதில் நம்ம ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஏன் நம்ம கிளாஸ் காம்பனண்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ஹூக் வந்து ஸோ மெயினாக அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஹூக்கில். ஸோ இந்த ஹூக் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்னென்ன ஹூக் இருக்குது, ஸோ அந்த ஸ்டேட் ஹூக் எப்படி யூஸ் பண்ணுறது, எஃபெக்ட் ஹூக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்டின் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 10-15 காம்பனண்ட் எழுதியிருக்கோம். ஸோ அந்த காம்பனண்ட் வந்து நம்ம நல்லா பெரிய பெரிய காம்பனண்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஹூக்கு மாற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் ஹூக்கில் மாற்றாமல் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வர காம்பனண்ட் வந்து ஹூக் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 2 கம்பேட்டபிலிட்டியுமே இருக்கும். ஒன்று நீங்கள் பாதி இது ஹூக்லேயும் வச்சுக்கலாம், பாதி கிளாஸ் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம், பாதி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 100% பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வந்து நம்மளுக்கு ஹூக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிரேக்கிங் சேஞ்சஸும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடுத்து வந்து இப்போ ஹூக்ஸ் வந்து வர ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 16.8.0க்கு மேலே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹூக்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி ஹூக் வந்துருச்சு எனக்கு இந்த கிளாஸ் காம்பனண்ட்லாம் போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து நம்ம ஹூக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளாஸ் காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்டோட டாக்குமெண்டேஷன் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி இவ்வளோ நேரம் ரியாக்ட் படித்தாச்சு. ஸோ ரியாக்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஸ்டேட், செட் ஸ்டேட் இதெல்லாமே பார்த்துருக்கோம், லைஃப் சைக்கிள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஸ்டேட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், லைஃப் சைக்கிள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டேரக்ட் ஏபிஐ மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த காம்பனண்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஸ்டேட்ஃபுல் லாஜிக் வந்து ரியூஸ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட் எடுத்துட்டோம். ஸோ அந்த காம்பனண்ட்டில் வந்து ஸ்டேட்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ரியூஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த காம்பனண்ட்டில் இந்த ஸ்டேட் இருக்குன்னா, ஸோ அது அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ஸ் அனுப்பிச்சிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் காம்பனண்ட்டில் இருக்கேன். இதுலேருந்து நான் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்டேட்லேருந்து எடுத்து நான் ப்ராப்பாக அனுப்புவேன். ஸோ அந்த காம்பனண்ட் வந்து அந்த ப்ராப்பை ரிசீவ் பண்ணிக்கும்.
ஸோ ரிசீவ் பண்ணிட்டு அதை எகைன் அதை ஸ்டேட்டாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை ப்ராப்ஸாக டிஸ்பிளே பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னொரு காம்பனண்ட் வேணும்னா கூட அதை அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வே. இன்னொரு வே பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஹையர் ஆர்டர் கான்செப்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பட் அந்த ஹையர் ஆர்டர் கான்செப்ட் எப்படின்னா சும்மா என்னென்னு பார்த்துங்க. ஸோ அந்த ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் வந்து ஒரு வேயா இருந்துச்சு. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எகைன் அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஃபர்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஃபுல் லாஜிக்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த காம்பனண்ட்லேருந்து அந்த ஸ்டேட்ஃபுல் லாஜிக் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்ஃபுல் லாஜிக்கை வந்து நம்ம காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணாமே, ஸோ இந்த காம்பனோட ஹைரார்க்கியை சேஞ்ச் பண்ணாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் லாஜிக் வந்து நம்மளுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் ஆட் பண்ணும்போது ஸோ காம்பனண்ட் டிட் மவுண்ட், காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸோட இந்த காம்பனண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு பெருசாயிட்டே போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காம்பனண்ட் டிட் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இப்போ ஏபிஐ கால்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாஸ்க்லாம் நம்ம போடணும். ஸோ அதே காம்பனண்ட் டிட் மவுண்ட்டில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் யூசர்ட்டு ஒரு இன்புட் வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை வந்து நம்ம காம்பனண்ட் டிட் மவுண்ட்லையோ இல்லை ஸோ அந்த மாதிரி ஸோ அன்ரிலேட்டட் கோட்லாம் நம்ம சிமிலர் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடு, ஸோ அன்ரிலேட்டட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்ரிலேட்டட் கோட் வந்து நம்மளுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே சேம் கோடை வந்து காம்பனண்ட் வில் அன்மவுண்ட்டில் வந்து நம்ம எரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிமிலர் கோடு வந்து நம்ம 2 இடத்துல டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் கோடை வந்து ஒரே லைஃப் சைக்கிள் மெத்தட்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நம்ம சின்ன காம்பனண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் காம்பனண்டோட சைஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு எரர் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெஸ்ட் கேசஸ்லாம் வந்து ஒரு சில பாத்துலாம் நம்மளுக்கு கவர் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதனால் யூசர்ஸ் எல்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெவலப்பர்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேட் தேர்ட் பார்ட்டி வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் இந்த ரிடெக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போவாங்க. பட் இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எகெயின் வந்து நம்ம ஃபர்தராக இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இன்னும் கோடோட காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு இன்னும் பெருசாகிட்டே போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த கோட் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹூக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹூக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பனண்ட்டை வந்து நம்ம ஸ்மாலர் ஃபங்க்ஷனாக வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இதில் வந்து இப்போ டேட்டா ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஹூக் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸோட தேவை வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த கோடோட காம்ப்ளெக்ஸிட்டியும் நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ரியாக்ட் ஹூக்கோட கான்செப்ட். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸோட மீனிங்குமே நம்மளுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாங்காக இருக்கும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸில் என்ன அப்படின்றே நம்மளுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வித்தவுட் கிளாஸே வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஹூக் வந்து கிளாஸ்க்குள்ளே நம்மளால் எழுத முடியாது. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே எழுத முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்லேயே எழுதுறதுக்கான ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்ஸுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஹூக் இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.